உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 49 மினி பேருந்துகள் செயல்பட அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தாவேக அமைச்சர் ராஜு, ராமநாதபுரம் ஆட்சியர் சிவகுரு மற்றும் ஆர்டிஓ முறைகேடாக ஒரு நபருக்கு 33 மினி பேருந்துகளுக்கு அனுமதி அளித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தனிப்பட்ட நபருக்கு 5 மினி பேருந்துகளுக்கு மேல் அனுமதி அளிக்கக்கூடாது என்ற அரசு விதியை அமைச்சர் மீறியுள்ளாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மினி பேருந்துகள் அனுமதி விவகாரத்தில் முறைகேடு நடந்ததா என்பதை தாவேக அரசு உரிய விசாரணை நடத்துமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அமைச்சர் ராஜு, ராமநாதபுரம் ஆட்சியர் சிவகுரு மற்றும் ஆர்டிஓ முறைகேடாக ஒரே நபருக்கு 33 மினி பேருந்துகளுக்கு அனுமதி அளித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. எந்த ஒரு அமைச்சரும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் தவறு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என தாவேக முதலமைச்சரும் சரி, மற்ற அமைச்சர்களும் பேசுகிறார்கள். ஆனால் தற்போது அமைச்சரான ராஜு மற்றும் ராமநாதபுரம் ஆட்சியர் சிவகுரு, ஆர்டிஓ உள்ளிட்டோர் தற்போது முறைகேடாக மினி பஸ் பெர்மிட்டுகளை அனுமதியின்றி வழங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 49 மினி பஸ் செயல்பட அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளது. ஆனால் அனுமதி அளித்தது தவறில்லை. ஆனால் அந்த மினி பஸ்ஸை ஒருவரே 5க்கு மேலாக அந்த மினி பஸ்ஸுக்கான பெர்மிட்டுகளை வழங்கப்பட மாட்டாது என்பதுதான் அரசுடைய வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது பார்த்தீர்கள் என்றால் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு மட்டும் 5 மினி பஸ் பெர்மிட்டுகள் இல்லாமல் அதற்கு மேலாக குறிப்பாக ஒரே நபருக்கு 33 மினி பஸ் பெர்மிட்டுகளை அனுமதி வழங்கியுள்ளது ராமநாதபுரம் போக்குவரத்து கழகம். இது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அமைச்சர் ராஜுவும் சரி, ராமநாதபுரம் ஆட்சியரும் ஆர்டிஓவும் தான் இதற்கு முறையாக அனுமதி வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய அனுமதியோடு தான் இந்த ஒரே ஆளுக்கு 33 மினி பஸ் பெர்மிட் வழங்கப்பட்டதா என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. தனிப்பட்ட ஆளுக்கு, அதாவது ராமநாதபுரத்தில் உள்ள பல்வேறு போக்குவரத்து சாலைகளுக்கு மினி பஸ்கள் செயல்பட தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசால். ஆனால் தற்போது ஒரே நபருக்கு 33 மினி பஸ் பெர்மிட்டுகள் வழங்குவது எப்படி என்றுதான் தற்போது சர்ச்சை எழுந்துள்ளது. தனிப்பட்ட ஆளுக்கு மட்டும் 33 மினி பஸ்களுக்கான பெர்மிட்டுகளை வழங்கப்பட்டுள்ளது. இது அரசுக்கு எதிரான ஒரு செயலாகும். விதிக்கு முரண்பட்டு
தற்போது இந்த பெர்மிட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதா, இது அமைச்சருக்கும் கலெக்டருக்கும் ஆர்டிஓக்கும் தெரிந்துதான் இது செய்யப்பட்டதா, அந்த விதிமுறைகள் மீறி இது செயல்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்த ராமநாதபுரம் போக்குவரத்து துறையில் உள்ளவர்களே பல்வேறு அதிகாரிகளும் சரி, பல்வேறு அலுவலர்களும் சரி தற்போது இந்த கேள்வியை எழுப்பியுள்ளனர். வழங்கியமைக்கு நன்றி தீபா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.